வெல்கம் பேக் டு நிஷித்னஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. சிறுதானியத்துல அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ஒரு கப்பு மில்லட்ஸ் எடுத்திருக்கேன் சிறுதானியம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி லெவலுக்கு நான் ஒரு கிளாஸ் வந்துட்டு மில்லட்ஸ் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு ஒரு கை, அதுக்கப்புறமா மைசூர் பருப்பு ஒரு கை, அதுக்கப்புறமா பாசி பருப்பு ஒரு கை. ஸோ நம்மளோட இஷ்டம், நம்ம எந்த பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 5 விதமான பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு துவரம் பருப்பு, அது வந்துட்டு ஒரு எக்ஸாக்டா சொல்லணும் ஒரு 1.5 கை அவளுக்கு போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா கடைசியில கொஞ்சமா உளுந்து, கரெக்டா ஒரு 5 பருப்பு இந்த ஒரு மெஷர்மெண்ட் அவளுக்கு. அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அவளுக்கு வெந்தயம் சேர்த்திருக்கேன். வெந்தயம் சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாமே வந்துட்டு பருப்பு வகைகளை வந்துட்டு மில்லட்ஸ்ல சேர்த்துட்டு இருக்கேன். இது ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா போதும். நான் பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் செய்யறதுனால கொஞ்சம் லேட்டா தூங்கும் போது ஊற வச்சுட்டேன்னா எனக்கு அர்லி மார்னிங் அரைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா முன்னையே ஒரு 8-9 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு ஒரு 10-11 மணிக்கு அப்படியே நான் வாஷ் பண்ணிடுறேன். மார்னிங் பாத்தீங்கன்னா ஊற வச்ச பருப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா 4 மிளகாய், ஒரு 4 பல் பூண்டு, 2 லவங்கம், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாமே நைஸா அரைச்சு வச்சுக்கேன். தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை. ஸோ இவ்வளவு இருந்தா போதும். ஏன்னா மிளகாய் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு சேர்த்து அரைச்சிருக்கேன். ஸோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா குழந்தையும் சாப்பிடணும் இந்த தோசைன்றதுனால மிளகாய் கிடைச்சா அவன் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். அது தாளிச்சு சுட்டா ரொம்பவே நல்லா இருக்கும் அடை தோசை. அதனால உளுந்து, கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருப்பேன். கொஞ்சமா சீரகம், எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு அதுல வெங்காயம் சேர்த்து வறுத்துக்க போறேன். வதங்கினதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் சட்னிக்கு இன்னைக்கு வந்துட்டு என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு யூஸ்வலா இந்த தோசை வந்துட்டு சுடு சுட நம்ம சாப்பிடும் போது சட்னி தேவைப்படாது. ஸோ எங்க வீட்டுக்காருக்கு பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ கண்டிப்பா அவங்க எப்ப சாப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அதனால வந்துட்டு வேர்க்கடலை சட்னி இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சமா புளி வச்சு அரைச்சி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இது கூட பாத்தீங்கன்னா மாவுல வந்துட்டு உப்பு சேர்த்துதான் அரைச்சிருந்தேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம். பெருங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி தோசைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகணும்ல. ஸோ 5 விதமான பருப்பு சேர்த்து சாப்பிடும். ஸோ சட்னி நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு அதுக்கு தாளிச்சுமே சேர்த்தாச்சு. ஸோ வேர்க்கடலை சட்னியுமே ரொம்ப நல்லதுன்றதுனால அதை செஞ்சுட்டேன். எங்க வீட்டுக்காருக்கு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் நான் பேக் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேங்களா, அவர் அமிச்சதுக்கு அப்புறமா என்னோட பிரேக்ஃபாஸ்ட் தான் இந்த தோசை நான் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்துட்டு தோசை பாத்தீங்கன்னா அடை தோசை யூஸ்வலாவே நம்ம வந்துட்டு கன்சிஸ்டன்சி பாத்துக்கணும். ரொம்பவும் திக்கா இருக்கக்கூடாது, ரொம்பவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்துட்டு ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு தோசை சுட சுட பாத்தீங்கன்னா திக்காகும். மாவு வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகிட்டே வரும். திக்கார சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன டிப் சொல்றேன். அதுல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஊத்துனீங்கன்னா நல்லா வரும். ஏன்னா மார்னிங் எங்க வீட்டுக்காருக்கு ஊத்தும் போது வந்துட்டு திக் நல்லாவே வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஊத்தும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு மாவு. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ ஒரு நிமிஷம் வந்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் மாத்தி மாத்தி நம்ம திருப்பி போட்டா சூப்பர் அண்ட் டேஸ்டியான அடை தோசை, அதுவும் வந்துட்டு சிறுதானியத்துல செஞ்ச அடை தோசை சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். டேஸ்ட் எப்படி இருக்கும் நந்தினி அப்படின்னு நீங்க கேட்பீங்கல்ல, நிச்சயமாலே நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கும் அரிசியில செய்யறதுக்கும் எந்த ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் டேஸ்ட் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் லைட்டா ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு இதுல செய்யும் போது அதோட இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது, அவ்வளவுதான். பட் ஆனா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது மட்டும் இல்லாம ஹெல்த்தியா காலையிலேயே வந்துட்டு ஒரு நல்ல ஹெல்த்தியான சாப்பாடை நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இதை வந்துட்டு நீங்க ஸ்கூல்ல வந்துட்டு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ஆஃபீஸ்க்கு போற நீங்க எடுத்துட்டு போகலாம், ஹஸ்பண்ட்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹெல்த்தியான நல்ல பிரேக்ஃபாஸ்டா வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு இன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இதை வந்துட்டு நீங்க இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நந்தினி நீங்க காமிச்சதுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட பிரேக்ஃபாஸ்ட் ஸோ
பாத்தீங்கன்னாலே கலர்ஃபுல்லா இருக்கும்ல. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல் செஞ்சிடணும் மத்தியானத்துக்கு. நான் சாப்பிட்டதே லேட் ஆயிடுச்சு. ஸோ வீட்டுல ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துக்கினதுக்கு அப்புறமா தான் நான் சாப்பிட உக்காந்தேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவா வந்துட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ சட்னி சாம்பார் அது கூட பாத்தீங்கன்னா பூசணிக்காய் பொரியல். ஒரு நல்ல ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. சாஃப்டா இருந்துச்சுங்க தோசை சாப்பிட்றதுக்குமே. இன்னைக்கோட பிரேக்ஃபாஸ்ட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தாலுமே எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. நீங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணும்னா கண்டிப்பா என்னோட வீடியோஸை வந்துட்டு ரெகுலரா பாருங்க. அப்பதான் நான் வந்துட்டு போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டு நீங்க எல்லாருமே பார்க்க முடியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நிஷி பிரின்சஸ் சேனல். அதே ஃபேஸ்புக்கா இருந்தா ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Tata, bye bye.